நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? தனுஷ் அவர்களுக்கு எங்க மேல என்ன கோபம்? இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி ஒன்று என் மனசுக்குள்ள வந்துச்சு. அது இன்ட்ரோ பிளாக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோ பிளாக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்துச்சு. என்ன அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்பதான் தோணுச்சு, இங்கெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா, இல்லை நாங்க என்ன பாவம் பண்ணோம், ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி, படம் முடிஞ்சிருச்சு, தேட்டரை விட்டு வெளில வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரை விட்டு வெளியில வந்தாச்சு. ஜி ராஜ்குமார் இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டுக்கு வந்துட்டு அவரே வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாப்புல. அப்ப எனக்கு தோணுச்சு, என்னடா எப்படிடா அந்த மனுஷனால முடியுது, எதெல்லாம் கிரிஞ்சு படமோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி, நீங்க என்னை நடிக்க கூப்பிடலாம், நான் கேமியோவாவது வந்துட்டு போவேன்டா அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாரு. பாட்டு வந்து பக்காவா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு அட்டகாசமா இருந்துச்சு. இந்த ரெண்டை வச்சுதான் வந்து படத்தை வந்து ஒப்பேத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா கதையும் திரைக்கதையும் கதாபாத்திரமும் எதுவுமே வலுவா இல்லாதனால அது வந்து படத்துல ஒட்டாமையே போயிடுச்சு. அந்த எமோஷனல் நம்மளுக்கு வந்து கடத்தாமையே போயிடுச்சு. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து கடத்துச்சு. இரிட்டேட் பண்றது, அப்புறம் கிரிஞ்சு பண்றது, அப்புறம் வந்து மண்டவலிக்க ஆரம்பிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஒரே ஒரு குறை தான். இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஜீவா சந்தானத்தை வச்சு எடுத்து ராஜேஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஜாலியான ஒரு படமா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு மனசுல தோணுச்சு. அது மட்டும் தான் அந்த படத்துல ஒரு சின்ன குறையா நான் வந்து பார்த்தேன். மற்றபடி வந்து வேற ஒன்றும் இல்லை. அந்த வந்து டைரக்ட் பண்ணாம இவங்க எல்லாம் நடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு படமா வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள வந்து தோணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு செகண்ட் ஹீரோ, ஒரு செகண்ட் ஹீரோயின், ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோ, ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோயின், அப்புறம் இன்னொரு சப்போர்ட்டிங் ஹீரோயின். இந்த ஒரு ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், சப்போர்ட்டிங் ஹீரோயின், இவங்க 3 பேருமே வந்து லவ் பண்றாங்க. ஹீரோ யாரை வந்து கரம் பிடிக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. இந்த செகண்ட் ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். ஆனா அந்த சப்போர்ட்டிங் ஹீரோயின் ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோவோட ஆல்ரெடி வந்து ஒரு லிங்க்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய்கிட்டு இருக்கா. இப்ப இந்த செகண்ட் ஹீரோவும் அந்த சப்போர்ட்டிங் ஹீரோட கிரஷும் இணைஞ்சிச்சா இல்லையா, இப்படி ஒரு ட்ரையாங்கிளான ஒரு காதல் கதையை எடுத்து வழக்கமான காதல் கதை அப்படின்ற ஒரு டோன்ல இந்த படத்தை வந்து டீப் ஃபார் டைரக்டர் நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்துல வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு, படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு. சிம்பிளா இந்த கழுத தேஞ்சு கட்டெருமான கதையா சொல்லுவாங்கல்ல, தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. பவர் பாண்டி பண்ணாரு, ஓகே பக்காவா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ராயன் பண்ணாரு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிலவுக்கு என் மேல் கோபம் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது தமிழ் சினிமாவுக்கு பெரிய சாபம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த நிலைமையில தான் இருந்துச்சு இந்த படத்தினுடைய டைரக்ஷனும் ஸ்டேஜிங்கும் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்குமே. இப்போ ரைட்டிங்கா வந்து எக்ஸிகியூஷனும் சரி, அந்த கேரக்டரை வந்துட்டு எவாலுவேட் பண்றதும் சரி, ஒரு டைரக்டருக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி தனியா தெரியும். நான் அந்த வகையில வந்துட்டு ஆக்டர் கம் டைரக்டர்னா கமல் அவர்களை சொல்லலாம், டைரக்டர் ஆக்டர்னா வந்துட்டு எஸ்.ஏ. சூர்யாவை சொல்லலாம். இந்த 2 பேருக்குமே இருக்கக்கூடிய டைமென்ஷன் வைஸ் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெளிவா தெரியும். அவங்களுக்கு 2 இடத்துலயுமே வந்து அந்த கிராஃப்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. தனுஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டரா வந்துட்டு ஒரு பெரிய கிராஃப்ட் வச்சிருக்காரு, டைரக்டரா வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் எதுவுமே இல்லை. எனக்கு அதுலேயே வந்து பெரிய ஒரு டவுட் இருக்கு. ராயன் படத்தினுடைய கதை வந்து செல்வராமனுடைய கதை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அப்பயே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஒருவேளை அப்ப சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து இப்ப மனசுக்குள்ள வந்து தோணுது. தனுஷ் அவர்கள் இந்த படத்துக்குள்ள வராம ஒரு 4 யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு ட்ரை பண்ணதை வேணா இந்த படத்தினுடைய ஒரு ட்ரை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு வந்து ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா NEEK, நீக், அதாவது நிலவுக்கு என் மேல என்னடி கோபம், நீக் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா வச்சிருக்காங்க. முழுசா இந்த நீக் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீக் ரொம்ப வீக்கா இருக்கு. தனுஷ் டைரக்ஷனை பார்த்தே தீர்வேன்னு ஒத்த கால நிற்கிற ஆட்கள் தேட்டரில் போய் உட்காந்து சந்தோஷமா போய் படம் பார்த்துட்டு வாங்க.
ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. நன்றி, வணக்கம்.